இந்த வீடியோவில் இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான பதவிகளின் வயது வரம்புகளை நம்ம பார்க்க போகிறோம். இது டிஎன்பிஎஸ்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. 1 மார்க் கன்ஃபார்மாக வரும். குறைந்தபட்ச வயது வரம்பு: குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் 35 வயது, துணை குடியரசுத் தலைவர் வைஸ் பிரசிடென்ட் 35 வயது, பிரதமர் பிரைம் மினிஸ்டர் 25 வயது, ஆளுநர் கவர்னர் 35 வயது, முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் 25 வயது, மக்களவை உறுப்பினர் லோக்சபா எம்பி 25 வயது, ராஜ்யசபா எம்பி அதாவது மாநிலங்களவை உறுப்பினர் 30 வயது, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் அதாவது மாநில சட்டமன்ற உறுப்பினர் 25 வயது, சட்ட மேலவை உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் எம்எல்சி 30 வயது, கிராம பஞ்சாயத்து உறுப்பினர் 21 வயது. இதில் பாருங்கள், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர் இவங்க 3 பேருக்குமே ஒரே வயது வரம்பு 35 வயது. பிரதமர், முதலமைச்சர், மக்களவை உறுப்பினர், எம்எல்ஏ அதாவது சட்டமன்ற உறுப்பினர் இவர்களுக்கான வயது வரம்பு 25 வயது. சட்ட மேலவை உறுப்பினர் 30 வயது. அதற்கும் மாநிலங்களவை உறுப்பினருக்கும் சேம் வயது வரம்பு, அதாவது 30 வயது. கிராம பஞ்சாயத்து உறுப்பினருக்கு 21 வயது. இதில் எதெல்லாம் சேமாக வருதுன்னு பார்த்துக்கோங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர் இவங்க எல்லாருக்குமே வயது வரம்பு 35 வயது. முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மக்களவை உறுப்பினர், பிரதமர் இவங்க எல்லாருக்குமே ஒரே வயது வரம்பு 25 வயது. பிரதமர், மக்களவை உறுப்பினர், முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் அதாவது எம்எல்ஏ இவங்க எல்லாருக்குமே ஒரே வயது வரம்பு 25 வயது. மாநிலங்களவை உறுப்பினர், சட்ட மேலவை உறுப்பினர்னா எம்எல்சி, மாநிலங்களவை உறுப்பினர்னா ராஜ்யசபா எம்பி இவங்க எல்லாருக்குமே ஒரே வயது வரம்பு, அதாவது 30 வயது. இனி லாஸ்ட்டாக ஒரே தான் வித்தியாசமாக இருக்குது. கிராம பஞ்சாயத்து உறுப்பினர் இவங்களுக்கான வயது வரம்பு 21 வயது. இந்த பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா கன்ஃபார்மாக நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் 1 மார்க்கை நம்மளால் வாங்க முடியும். அவ்வளோதான்.